மரங்களெல்லாம் உரசி தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்சா வெளிச்சமாக இருக்குது, நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. ஓஹோ, இப்போ நம்ம தீ வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வெளிச்சம் தெரியுது. இந்த சூரியன் போனாலும் கூட பரவாயில்ல, நம்ம லைட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்டா தீ பிடிக்குன்னா 2 மரம் உரசுது, இதனால தீ பிடிக்குன்னு சொல்லி 2 கல் எடுத்து சரக்குன்னு தேய்ச்சா தீ பிடிச்சிது. தீயை பற்ற வச்சா இப்போ வெளிச்சம் வந்துருச்சு. அந்த வம்சாவளியில் வந்தவங்க தான் தாமஸ் ஆல்வா எடிசன், ஸ்டீவ் ஜாப்சன் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சங்க. அப்போ இந்த உலகத்துக்கு யார் முக்கியமானவங்க? அந்த விஞ்ஞானிகள் தான் முக்கியமானவங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன விஷயம் கரண்ட்டுன்னு ஒன்று இல்லாமல் போனால் என்ன ஆகுறது? யாராவது ஒரு சாமியை கும்பிடணும்னா நம்ம தாமஸ் ஆல்வா எடிசனை வேணால் கும்பிடலாம். அன்புக்குரிய நடிகர் திரு சத்யராஜ் சார் அவர்களுக்கு வணக்கம். சிறுவயது முதல் உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் எனக்கு நன்கு பிடித்த ஒரு நடிகர். நீங்கள் கடவுளுக்கு அகென்ஸ்டாக பேசியது எனக்கு பிடித்திருக்கிறது. இருந்தாலும் சூரியனை போனாலும் கூட பரவாயில்லை என்று கூறினீர்கள் அல்லவா? அதில் எனக்கு சற்று உடன்பாடு இல்லை. அதேபோல் இந்த காலத்தில் செல்போன் இல்லாமல் யாராவது வாழ முடியுமா என்று சொன்னீர்கள். அதிலும் சற்று எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் நான் என்ன முடிவு எடுத்திருக்கிறேன் என்றால், எதிர்காலத்தில் இன்னும் 40 வருடங்களில் பூமியை அதன் ஆர்பிட்டில் இருந்து நகர்த்தி, அதாவது சற்று விலக்கி பிக் பேங் செய்ய வேண்டும். அதேபோல் எனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்தால் அனைத்து நெட்வொர்க்குகளும் ஆஃப் ஆகிவிட வேண்டும். இதுதான் நான் மனதில் எண்ணிக்கொண்டிருப்பது. இதற்கான முயற்சிகளை நான் எண்ணத்தின் மூலம் எடுக்க வேண்டும். கற்பனைகளின் மூலம் எண்ணங்கள் பிறக்கிறது, எண்ணங்கள் மூலம் கனவுகள் பிறக்கிறது, கனவுகள் தான் வடிவங்கள், கனவுகளின் மூலம் வடிவங்கள் பிறக்கின்றன. இது உங்களுக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. எனவே பூமியை மையப்படுத்தி பிக் பேங் செய்ய வேண்டும் இன்னும் 40 வருடங்களில். நன்றி ஐயா, வணக்கம்.